ஹாய் லவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் கிரைம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். மார்ச் 27, 2017 அன்னைக்கு கேரளா திருச்சூர் ஜில்லா கடன்காட் கிட்ட எருமப்பட்டின்ற இடத்துல 37 வயசான சுரேஷ்குமார் வீட்டு பக்கத்துல ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு வெளியில ஒரு குழந்தையோட சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு ப்ளீஸ் எனக்காக வாங்க அப்பான்னு அழுதுகிட்டு கத்தி இருக்கா. குழந்தைங்க யாராவது விளையாடிட்டு இருக்காங்களோன்னு நினைச்சிருக்காரு ஜேம்ஸ். அரை மணி நேரமா நிறுத்தாம சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. இவ்வளவு காலையிலேயே யாருப்பா கத்திட்டே இருக்கிறதுன்னு நினைச்சிருக்காரு ஜேம்ஸ். அவரோட மனைவி வீட்டுக்கு வெளியில வாசல்ல கோலம் போட்டுட்டு வந்திருக்காங்க. பக்கத்துல இருக்க சுரேஷ் வீட்டுக்கு போயிருக்காரு ஜேம்ஸ். கேட் எல்லாம் திறந்திருக்கு. எவ்வளவு கூப்பிட்டாலும் சுரேஷ் வெளியே வரவே இல்ல. குழந்தையோட சத்தம் அந்த வீட்டுல இருந்துதான் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஜேம்ஸ் கேட்டை திறந்து உள்ள போயிருக்காரு. அந்த அழுக சத்தம் கிணறுல இருந்துதான் வருதான்னு சுரேஷ் வீட்டு பக்கத்துல இருக்க கிணறுக்குள்ள எட்டி பாத்திருக்காரு. அங்க சுரேஷோட பொண்ணு 8 வயசான வைஷ்ணா மோட்டர் பைப்பை பிடிச்சிட்டு இருந்திருக்கா. குழந்தை கிணத்துல விழுந்திருக்கா, யாரும் பாக்கலையான்னு ஜேம்ஸ் சத்தமா கத்திருக்காரு. அப்பவும் யாரும் வராததுனால கேட் கிட்ட போய் 2 பேரை கூப்பிட்டு குழந்தை கிணத்துல விழுந்திருக்கா வாங்கன்னு கூப்பிட்டு. ஒருத்தர் கிணறுக்குள்ள குதிச்சு கயிறு மூலமா குழந்தைய பத்திரமா மேல தூக்கிட்டும் வந்திருக்காரு. குழந்தை கிணத்துல விழுந்திருக்கா, அது கூட தெரியாம இருப்பீங்களான்னு சுரேஷ திட்டுறதுக்காக ஜேம்ஸ் போய் பாக்கும்போது சுரேஷும் மாமரத்துல தூக்கு போட்டுக்கிட்டு இறந்து போயிருக்காரு. அத பார்த்ததும் ஜேம்ஸ் பயந்து போயிருக்காரு. குழந்தைய கூட்டிக்கிட்டு வெளியே வந்த உடனே போலீஸுக்கும் தகவலை சொல்லிருக்காரு. சுரேஷோட தம்பி மணிகண்டன் 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்ததுனால ஒரு நபர்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த விஷயம் மணிகண்டனுக்கு தெரிஞ்ச உடனே சுரேஷோட வீட்டுக்கும் வந்திருக்காரு. கிரைம் சீன்றதுனால எல்லாரும் வெளியவே இருந்திருக்காங்க. 10 நிமிஷத்துல போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. சுரேஷ் உடலை கீழே இறக்கி இருக்காங்க. சுரேஷோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவரோட மனைவி 33 வயசான தானியா, 3 குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தைய தான் கிணத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. அப்போ மத்தவங்க அம்மா தங்கச்சியோ எங்கன்னு கேட்டா கிணத்துக்குள்ள இருக்காங்கன்னு அழுதுகிட்டே சொல்லிருக்கா அந்த சின்ன பொண்ணு வைஷ்ணா. அது கேட்ட உடனே மணிகண்டன் ஷாக் ஆகியிருக்காரு. போலீஸ் கிணத்துக்குள்ள ஆட்களை இறக்கி சுரேஷோட மனைவி தானியா, மத்த 2 குழந்தைங்க 8 வயசான வைகா, 6 வயசான வைஷாகி உடல்களை கிணத்துல இருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. வைஷ்ணா அதிர்ச்சியில இருப்பான்னு மணிகண்டன் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, தங்கச்சிங்களுக்கு ஜுரம் இருக்குன்னு சொல்லிருக்காரு. சைல்டு வெல்ஃபேர் சொசைட்டில வைஷ்ணாவுக்கு போலீஸ் தரப்புல ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்திருக்காங்க. அந்த உடல்கள் எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. வைஷ்ணா சமாதானம் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் வைஷ்ணா கிட்ட மார்ச் 26, 2017 அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு போலீஸ் தரப்புல நினைச்சிருக்காங்க. மணிகண்டன் கூட சேர்ந்து ஒரு அதிகாரி நார்மல் டிரெஸ்ல வைஷ்ணா கிட்ட போயிருக்காரு. கிணத்துக்குள்ள ஏன் இருந்தமான்னு வைஷ்ணாவுக்கு சாக்லேட் பழம் எல்லாம் கொடுத்து பொறுமையா கேட்டிருக்காரு. அந்த குழந்தை அப்பாவி தனமா சொல்லிட்டு இருக்கும் போதே விசாரிச்சுட்டு இருந்த அதிகாரியே அழுதிருக்காரு. இன்னும் மணிகண்டனால வைஷ்ணா சொன்ன விஷயத்த தாங்க முடியாம அங்க இருந்து வெளியே போயிருக்காரு. அப்படி என்னதான் நடந்ததுன்னா, அன்னைக்கு ராத்திரி தொடர்ந்து 2 மலையாள படம் பார்த்தோம் அங்கிள். அப்ப எனக்கு பூச்சி மாத்திரைன்னு ஒரு டேப்லெட்டை கொடுத்தாரு. அந்த மாத்திரை கசப்பா இருந்ததுனால எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டேன். வாந்தி வராம இருக்கும்னு அப்பா சொன்னாரு. ஆனா அந்த மாத்திரை போட்டாதான் வாந்தி வருது, எனக்கு வேண்டாம் அப்பான்னு சொன்னேன். ஆனா அம்மா மட்டும் அந்த மாத்திரைய போட்டுக்கிட்டு தங்கச்சி 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேருக்கு மாத்திரைய கரைச்சி ஊத்தினாங்க. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. அது கூட ரொம்ப கசப்பா இருந்ததுனால நான் வேண்டான்னு சொல்லிட்டு குப்பையில போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா எங்களை கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. ஏன் அப்பா இந்த ராத்திரி சமயத்துல இங்க கூட்டிட்டு வரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சந்தா மாமாவை உனக்கு காட்டுறேன்னு என்கிட்ட சொன்னாரு. அங்க போனதுமே அம்மா கிணத்துக்குள்ள குதிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவே என்ன தூக்கி போட்டுட்டாரு. ஆனா அதுக்குள்ள நான் கெட்டியா பைப்பை பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் தங்கச்சி 2 பேரையுமே தூக்கி போட்டுட்டாரு. அப்பா எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க அப்பான்னு கூப்பிட்டேன். ஆனா யாரும் வரல. ரொம்ப நேரமா கத்தினேன். அப்படி இருந்தும் என் அப்பா வரல. எனக்கு பயமா இருந்ததுனால பைப்பைய பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தேன். காலையில தான் ஜேம்ஸ் அங்கிள் வந்து என்ன மேல தூக்கினாரு. அவ்வளவுதான் அன்னைக்கு நடந்ததுன்னு சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிருக்கா அந்த குழந்தை. அங்கிள், அப்போ என்னோட மம்மி டாடி எப்போ வருவாங்க, என் தங்கச்சிங்க கூட விளையாடணும்னு அப்பாவி தடமா அந்த குழந்தை கேட்டதும் அங்க இருந்தவங்க எல்லாரும் அழுதுருக்காங்க. தூக்க மாத்திரை போட்டதுனாலதான் தானியாவும் அந்த 2 குழந்தைங்களும் தண்ணீர மூழ்கி இறந்து போயிருக்காங்கன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு. குழந்தைங்களை கிணத்துல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் சுரேஷ் மாமரத்துல தூக்கு போட்டுக்கிட்டு இறந்து போயிருக்காருன்னு போலீஸ் மீடியாவிலயும் சொல்லிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு காரணம் கூட தெரியும்.
தெரிய வந்திருக்கு. வீட்ல போலீஸுக்கு ஒரு சூசைட் லெட்டரும் கிடைச்சிருக்கு. அந்த லெட்டர்ல சுரேஷ் என்ன எழுதிருக்காருன்னா, நான் ஒரு டைல்ஸ் பில்டிங் கான்ட்ராக்டர், அது மட்டும் இல்லாம சிட் ஃபண்ட் பிசினஸும் பண்ணிட்டு இருந்தேன். 2014 அந்த பிசினஸ்ல லாஸ் ஏற்பட்டதுனால எங்கெங்கயோ கடன் வாங்கி கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா எனக்கு கடன் கொடுத்த பேங்க்லயும் பிரைவேட் பினான்சியர்ஸும் என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்க. என் வீட்டை வித்து கடனை முடிச்சிடுறேன்னு சொன்னேன். ஆனா அதை விக்க விடாம தடுத்தாங்க. பணம் கொடுத்தவங்களோட முகத்தை பார்க்க முடியாம அவங்க கொடுத்த பிரஷர்னாலையும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போறேன். நான் இறந்து போயிட்டாலும் அவங்களோட கடனை அடைச்சிடுங்கன்னு சுரேஷ் அந்த லெட்டர்ல எழுதியிருக்காரு. லேண்ட் மாஃபியா என் அண்ணனோட இடத்தை கம்மியான விலைக்கு வாங்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னு மணிகண்டன் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு. என் அண்ணனோட கடன் 50 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த இடத்தோட மதிப்பு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. ஒரு சில பேர் பாதி விலைக்கு தான் விக்கணும்னு மிரட்டி இருக்காங்க. இல்லனா வேற யாரும் இந்த இடத்தை வாங்க முடியாத மாதிரி பண்ணிடுவோம்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்காக தான் என் அண்ணன் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு மணிகண்டன் சொல்லியிருக்காரு. திருச்சூர் எஸ்பிஏ இந்த கேஸ விசாரிச்சிருக்காரு. லேண்ட் மாஃபியா ஹேங்கிள் போலீஸுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. கடன் அதிகமானதுனாலதான் இறந்து போயிருக்காருன்னு போலீஸ் தரப்புல சொல்லிருக்காங்க. வைஷ்ணவோட வாழ்க்கைய மனசுல வச்சுட்டு பணத்தை கொடுத்தவங்க மனசாட்சியோட நடந்துக்கணும்னு எஸ்பியும் சொல்லிருக்காரு. அதனால ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்ணி குழந்தையோட வாழ்க்கைக்காக கொஞ்சம் பணத்தை பேங்க்லயும் போட்டிருக்காங்க. ஆனா கடன் கொடுத்தவங்க மட்டும் கடன் தொகையை குறைக்கவே இல்ல. அந்த இடத்தை வித்து வந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த குழந்தை வைஷ்ணா தன்னோட சித்தப்பா வீட்டுல தங்கி இருக்கா. இன்னும் அப்பா அம்மா வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்கன்னு தன்னோட தங்கச்சிங்க கூட விளையாடணும்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு வேற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் கொடுக்கணும்னு மணிகண்டன் கிட்ட டாக்டர்ஸும் சொல்லிருக்காங்க. என் அண்ணனோட ஞாபகமா குழந்தைய நான் நல்லபடியா பாத்துப்பேன், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன்னு சொல்லிருக்காரு மணிகண்டன். வைஷ்ணா தன்னோட வாழ்க்கை முழுக்க மறந்து போக முடியாத சம்பவத்தை தன்னோட மனசுல வச்சிட்டு இருக்கா. இந்த சம்பவத்தை மறந்தாதான் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர சான்ஸ் இருக்கணும். புது இடங்களுக்கு கூட்டிட்டு போனா சின்ன குழந்தைங்க சீக்கிரமா நடந்த விஷயத்த பெரிய சம்பவமா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.